ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கார்த்திகை தீபத்துக்கு கார்த்திகை பொடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். இந்த பொரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நாம் நல்லா கடாயை சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சமாக நெய் போட்டுக்குங்க. நெய் போட்டதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காவை அதிலேயே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா கார்த்திகை பொரிக்கு தேங்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து பண்ணும்போது இந்த மாதிரி முழு தேங்காய் இருந்தால் எடுத்துருங்க. தேங்காவை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கிறங்க. அப்போனா தான் இந்த பொரிக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா தேங்காயோடைய கலர் நல்லா மாறி இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் எடுங்க. அப்போனா உங்களுக்கு கொஞ்ச நாள் கெடாமல் கூட இருக்கும். இதுக்கு நான் எவ்வளோ தேங்காய் எடுத்தனோ அவ்வளோ அளவு பொரி கடலை எடுத்திருக்கேன். கடலையும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலையோடைய அந்த கலரும் சேஞ்ச் ஆகட்டும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம எல்லாமே நல்லா வறுக்கணும். அப்போனா தான் நம்மளுக்கு ஒரு 15லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த பொரி அப்படியே மதத்து போகாமல் அப்படியே இருக்கும். இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இது கூடவே நாம் வாங்கி வச்ச 100 கிராம் பொரி, இது நெல் பொரி. அந்த பொரி தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் யூஸ்வலாக எந்த பொரி சேர்ப்பீங்களோ அதை நீங்கள் போட்டுக்குங்க. நான் இன்றைக்கி நெல் பொரி, இது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த நெல் பொரி. இப்போ இந்த பொரியும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் எள்ளு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி எள்ளு சேர்க்கல. ஆனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா எள்ளு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பொரியும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இறக்கிடலாம். இது கூடவே இது நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதுவும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நிலக்கடலையும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நாம் நிலக்கடலை ஏற்கனவே வறுத்த கடலை தான், இல்லை இது கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா லைட்டாக வதக்கிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. நம்மளுக்கு இப்போ 100 பொரி நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா 50 வெல்லம் சேர்த்துக்குங்க. இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டுட்டு நல்லா மிட்டாய் பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த மிட்டாய் பதம் வந்தால் தான் இந்த பொரி நம்மளுக்கு நல்லா மொறுன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பதத்தை மாதிரி இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சேர்ந்து உருண்டு நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் பாகு இன்னும் இலகலை. இப்போ நாம் திருப்பையுமே எடுத்து பார்க்கலாம். ஏன்னா பாகு பதம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை நாம் எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சமே ஆகணும். ஏன்னா நல்லா உருண்டை நல்லா வரணும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இன்னுமே நான் கொஞ்சம் நேரம் அந்த பாகை போட்டுட்டு எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் பாகு நல்லா வரணும் இல்லையா, அதுக்காக தான். நல்லா உருட்டி நம்ம பார்க்கணும். பாகு நல்லா திரண்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்க்குறேன். எல்லாம் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்த எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நாம் கிளறலாங்க. அது கூட ஃபைனலாக நம்ம ஒன்று சேர்க்கணும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா போட்டு கிளறுங்க. ஏன்னா நல்லா கிளறணும். நம்ம இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாகுலையே நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இறக்கணும். அப்படின்னா இறக்கும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து இந்த நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதுக்காக தான் ஃபைனலாக கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுட்டேன். அரிசி மாவு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கார்த்திகை பொரி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்பயுமே இந்த பொரிக்கு நீங்கள் மாவு சேர்க்கும்போது அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். எந்த பொருளுமே நம்ம அப்படியே போடக்கூடாது. வெயிட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்தாதான் அதனுடைய டேஸ்ட் மாறாமல் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இது போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இதில் சுக்கு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய், பொடி இல்லை ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.